ஹாய் அண்ட் ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு த வாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 13 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் பார்த்துட்டு வந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற டெய்லி வீடியோ உங்கள தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 13ஓட ஸ்டார்டிங்ல வந்து ஹீரோயின் வந்து அங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வீட்டுக்குள்ளேருந்து ஒரு சவுண்ட் வருது. ஆ சித்தி பொண்ணு வந்து கீழே மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வந்து செம்மையா வந்து கத்துறாங்க அவள் பேரை சொல்லி. அப்புறம் ஹீரோ பேரை சொல்லி கத்துறாங்க. அப்போது வந்து ஹீரோ என்ன பண்ணுறான், ஹீரோயினும் 2 பேரும் வீட்டுக்குள்ளே ஓடி வராங்க. வந்து பார்த்தா சித்தி பொண்ணு வந்து கீழே விழுந்திருக்கா. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ தான் வந்து தூக்கிட்டு போகிறான். காரில் போய் போட்டுட்டு அங்கே ஹீரோயின் அந்த சித்தி பொண்ணு எல்லாருமே காரில் கிளம்புறாங்க. இங்கே அந்த சீன் போய் கம்ப்ளீட் ஆகுது. நான் வந்து எல்லாரோட பேரை நான் மென்ஷன் பண்ணல, ஹீரோட பேரை, அந்த சித்தி பொண்ணு பேர்லாம். ஏன்னா வந்து எல்லா நேமுமே வந்து ஒரே மாதிரி சவுண்ட்ஸ் கொடுக்கும். லைக் ஹீரோட பேர் வந்து ஆத்திஸ், அப்புறமா அந்த ஹீரோ பொண்ணு சித்தி பொண்ணு இருக்கால அவளோட பேர் வந்து அஸ்லி. ஸோ இந்த எல்லா நேமும் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் நான் ஸ்டோரி சொல்கிறப்போ. ஸோ அதனால் வந்து ரிலேஷன்ஷிப் வச்சு தான் நான் இந்த ஸ்டோரியை கொண்டு போகிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் சீன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ வந்து சித்தி பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துடுறான். ஸோ அவங்களே வந்து எமர்ஜென்சி வார்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ அங்கே உள்ளே போனதுக்கப்புறமா இங்கே வெளியே வந்து சித்தி செம்மையாக அழுறா. அவனோட பையன்கிட்ட சொல்லி இந்த மாதிரி அவள் மட்டும் செத்துட்டானா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்தி சொல்லி அழுதுட்ருக்கா. இங்கே அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து ஹீரோ, சித்தி, அப்புறம் ஹீரோயின் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. ஏன்னா சித்தி பொண்ணுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து ஒரு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா, எதுவும் நடக்காது, வரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், யார் தான் ஒரு டைம் வந்து நல்லதாக பேசுகிறா, ஒரு டைம் வந்து ஆப்போசிட்டாக நடந்துக்கிறா, எனக்கு இவளை பற்றி புரிஞ்சிக்கவே முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான் நம்ம ஹீரோ. அப்போ அந்த டைம் வந்து டாக்டர் வெளியே வருவாங்க அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து. வந்துட்டு சொல்லுவாங்க, நாங்கள் வந்து அவளை சேவ் பண்ணிட்டோம், ஸோ அவள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ நல்லதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க. அப்போ தான் சந்தோஷப்படுவாங்க. அப்போ தான் அந்த டாக்டர் சொல்கிறாங்க, அவளுக்கு வந்து பாய்சன் யாரோ கொடுத்துருக்காங்க, அதனால தான் இந்த நிலைமையில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். ஸோ எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆகிடும். அப்போ வந்து ஹீரோ கேட்குறான், பாய்சன் இந்த மாதிரி பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, நாங்கள் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம், இன்னும் அந்த டெஸ்ட்டு வரல, நாங்கள் வந்தோன்னா கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இங்கே வந்து எல்லாருமே இப்போ தான் ரிலீஃப் ஆகிறாங்க. அப்போது வந்து அந்த சித்தி இருக்கால அவளுக்கு ஒரு தாட் வருது. ஹீரோயின் ஆல்ரெடி சண்டை போட்டிருப்பாள் நேற்று வந்து அந்த ரூமுக்கு சண்டை போட்டிருப்பாள் சித்தி பொண்ணுக்கிட்ட, இந்த ரூம் விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லியிருப்பாள். ஸோ அது வந்து அவளுக்கு ஞாபகம் வருது. ஞாபகம் வந்தோடனே ஹீரோயினை பிடிச்சி கத்துறான், உன்னால தான், நீ தானே இது பண்ண, நீ தானே பாய்சன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் வந்து சித்தி வந்து ஹீரோயினை பிடிச்சி ரேண்டமாக கத்துறா. அப்போது ஹீரோ தான் வந்து தடுக்கிறான், விடுங்க, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி கத்துறீங்க, இது ஹாஸ்பிட்டலு, கத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அப்போ வந்து சித்தி சொல்கிறா, அவள் என் கண்ணு முன்னாடி நிற்க வேணாம், அவள் இங்கேருந்து போ சொல்லு அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட பேசுகிறா, நீங்கள் எது போ, அவங்க இப்போ டென்ஷனாக இருக்காங்க, நம்ம என்ன சொன்னாலும் அமைதியாக மாட்டாங்க, நீங்கள் இருக்கிறது நல்லதில்லை, கிளம்பு அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். நான் இங்கே வந்ததே உனக்காக தான், இங்கே வரணும் அவசியமே இல்லை, ஏன்னா உனக்காக தான் நான் வந்தேன், ஏன்னா இந்த மாதிரி ஆட்டிடியூட் நான் டிசர்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே கூப்பிட்டு வரான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் வெளியே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது வந்து ஹீரோ வந்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஹீரோயினை பார்த்து. அப்போது வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு டாக்டர் வருவாங்க, அந்த சித்தி பொண்ணை பார்த்த டாக்டர். அவங்க வந்து பேசுறதுக்கு கூப்பிடுவாங்க ஹீரோவை தனியாக. ஸோ அப்போ வந்து ஹீரோ போய் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா தோணும். அந்த பேக்லேருந்து ஒரு ஷீட் எடுத்து பார்ப்பா. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பர்சனை பார்க்க தானே போயிட்டு இருந்தா. ஸோ அப்போ தானே ஹீரோ பிடிச்சி நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதனால் வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இங்கே எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவா. இங்கே ஹீரோ வந்து பேசி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா ஹீரோயின் காண போயிட்டுருப்பா. ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது, சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த கெஃபேக்கு தான் போயிருக்கா அந்த பர்சனை மீட் பண்ண. அப்போ அவங்ககிட்ட கேட்குறா, உங்களுக்கு ஹீரோ பேரை சொல்லி கேட்குறா, ஹீரோ பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்கிறான், எனக்கு தெரியுமே, ஃபஸ்ட்டு எனக்கு ஞாபகம் வரல, அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இதான் அந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி வச்சுருந்தால அந்த ஆர்ஃபனேஜில் எடுத்த ஃபோட்டோ, அதே ஃபோட்டோ தான் இவனும் கொடுப்பான். பார்த்துட்டு அப்போ அந்த அங்கிள் சொல்லுவாங்க, இதுதான் வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் காட்டுவாங்க. உனக்கு இவ்வளோ ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவான், எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இங்கே உட்காந்துருப்பா. அப்போ வந்து அந்த அங்கிளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. என்னன்னா
அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து இந்த அங்கிளுக்கு பணத்த குடுத்து, இந்த மாரி சொல்லியிருப்பான். ஓகேவா? ஸோ அந்த பணத்த குடுத்ததுனால, அதே விஷயம் தான் அந்த அங்கிளும் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. ஸோ ஹீரோயின் போற இடம் எல்லாமே வந்து டெட் எண்டாவே இருக்கு. ஸோ அவ ஏதாவது கண்டுபிடிக்கலான்னு போகும்போது தான், ஹீரோ வந்து ஒரு ஸ்டெப் அஹெட்டாவே இருக்கான். இருந்து அந்த பேய வந்து க்ளோஸ் பண்ணிடுறான். அவ கண்டுபிடிக்காத மாரி. டயர்ட் ஆயிடுறா. எந்த வழி போனாலும் இந்த மாரி க்ளோஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு, இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ரோடு ஓரமா நடந்து போயிட்டுருக்கா. அப்போ டாக்ஸிக்காக வெயிட் பண்றா. பட் எந்த டாக்ஸியுமே வரல. அவ வாக் பண்ணி போயிட்டுருக்கா. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த கோட்டு போட்ட பையன் வரான். ஸோ அந்த கோட்டு போட்ட பையன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறான். "எனக்கு புரியுது நான் பண்ண தப்பு தான். நீ உங்க அண்ணன் விஷயத்துல நான் அந்த போட்ட பிளான் வந்து உனக்கு வந்து ஹர்ட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு புரியுது நீ அப்செட்டா இருக்கிறது. இனிமேல் நான் அந்த தப்ப பண்ண மாட்டேன். நான் வந்து உன்ன காப்பாத்தணும், நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் அந்த பிளான போட்டேன். பட் தப்பு தான். எனக்கு இப்பதான் புரியுது. இனிமேல் அந்த மாரி நடக்காது. உன்னோட ஃப்ரெண்ட் தானே! நீ என்ன நம்பலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோயினும், "எப்போ இருந்தாலும் உன் மேல எனக்கு நம்பிக்கை வராது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. அப்போ அவன் சொல்றான், "சரி ஓகே. இப்போ வண்டியில ஏறு. ஏன்னா இங்க இந்த ரோட்ல வர டாக்ஸி எதுவும் வராது. நான் இப்போ உன்ன வீட்ல விட்டுர்றேன். உனக்கும் வேற ஆப்ஷன் இல்ல." அப்படின்னு சொன்னோனே அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறுறா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வரான். ஸோ சித்தியும் சித்தி பொண்ணும் கூட்டு வரான். அவ ரெக்கவர் ஆயிட்டா போல. ஸோ வீட்ல வந்து ட்ராப் பண்றான். அப்போ வந்து பின்னாடி கார்ல வந்து நம்ம ஹீரோயினும், அந்த கோட்டு போட்ட பையனும் வரான். ஸோ ஹீரோ வந்து என்ன சொல்றான், லைக் "நீ இவ்வளோ உள்ள கூட்டு போ. நான் ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் முடிச்சுட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள அனுப்பிச்சு வச்சுர்றான். இங்க நம்ம ஹீரோ வந்து செம்ம கோவத்தோட முறைச்சு பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, லைக் கார விட்டு இறங்கி வந்துட்டு, "என்ன ட்ராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டு போட்ட பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவன் வந்து வெறுப்பேத்துற மாரியே நிறைய விஷயம் பேசுறான். ஓகே நான் வந்து எப்போ இருந்தாலும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீ எப்போ வேணா என்ன கூப்பிடலாம்." அந்த மாரி அந்த பையன் பேசிட்டு இருப்பான். அப்போ அந்த பையன் சொல்லுவான், "நீ குடுத்த ஒரு புக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறைய புக் இருந்தா குடு நான் படிக்கிறேன்." அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினும், "ஓகே நான் கண்டிப்பா தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கோட்டு போட்ட பையன் போயிடுவான். நம்ம ஹீரோ வந்து செம்ம கோவத்துல ஜெலஸியா ஃபீல் பண்ணுவான். கையெல்லாம் முறுக்கிட்டு செம்மையா இருப்பான். அவன் அங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் கிட்ட பேச வருவான் நம்ம ஹீரோ. அப்போ நம்ம ஹீரோ கேட்பான் ஹீரோயின பார்த்து, "அவன் எதுக்கு உன்ன ட்ராப் பண்ண வந்தான்? நீ ஏன் அவன் கூட வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்லுவா, "நான் யார் கூட பேசினேன் பேசக்கூடாது. நீ சொல்லக்கூடாது." அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்வா. "நீ சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நீ என்னோட ஒய்ஃபு. நீ என்ன பண்ணுறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும். இன்னொரு வாட்டி நீ அந்த பையன்கிட்ட பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது எனக்கு தெரியாம." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து, "அதெல்லாம் முடியாது. நான் வந்து எனக்கு யார்கிட்ட பேசணும்னு தோணுதோ அவங்ககிட்ட நான் பேசுவேன். அதுவும் இல்லாம அவன் என்னோட ஃப்ரெண்டு தான்." அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து "ஃப்ரெண்டா? உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கவே கூடாது. பாய் பெஸ்டிலாம் இருக்கவே கூடாது." ஹீரோ சொல்லி கத்திட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து எதுவுமே பேசாம செம்ம கோவத்துல இருப்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், "உனக்கு லாஸ்ட் வார்னிங் தரேன். இதுக்கப்புறம் நீ அவன்கிட்ட பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது. நீ என் ஒய்ஃபா இருக்க வரைக்கும் நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். வந்து ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேரும் செம்ம கோவத்துல 2 பேரும் பார்த்துப்பாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல அந்த மேன்ஷன தான் காட்டுறாங்க. அந்த வீட்ல வந்து அவங்க சித்தி வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனே ஹீரோயினோட அம்மாவும், அப்பா கிட்ட பார்த்துட்டு, "இந்த ஈவினிங்குள்ள யார் பாய்சன் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லன்னா இந்த வீட்டையே 2 ஆக்கிடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க அந்த சித்தி. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வந்து அந்த ரூம்ல வந்து சித்தி பொண்ணு வந்து ட்ரிப்ஸ் ஏத்திட்டு தூக்கத்துல படுத்துட்டுருக்கா. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து கூட உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்துட்டு லைக் இவன் வந்து ஒன் சைடா லவ் பண்றான் அந்த பொண்ண. ஓகேவா? பொண்ணுக்கு வந்து ஹீரோ மேல தான் ஆசை இருக்கு. வந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாரி போயிட்டுருக்கு. இவனுக்குமே தெரியும் அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேல தான் ஆசை இருக்குன்னு. பட் இவன் எதுவுமே சொல்ல மாட்டான். ஒன் சைடாவே வச்சிருப்பான். அவகிட்ட எக்ஸ்பிரஸும் பண்ண மாட்டான். பட் சீக்ரெட்டா அவள லவ் பண்ற மாரி காட்டுவாங்க. ஸோ இங்க வந்து அவன் அழுதுட்டு இருப்பான். நீ மட்டும் இந்த லைஃப்ல இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வந்து ஹீரோயினோட அப்பாவும், அம்மாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. "இந்த வீட்ல எது நடந்தாலும் நம்மள தான் சொல்றாங்க. வேற வேலையே இல்ல அவங்களுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா இருக்கால்ல, அவ சொல்றா, இது நான் இவ்ளோ விஷயம் நடக்கிறது எல்லாமே ஹீரோயின்னால தான். அவ மட்டும் ஒழுங்கா இருந்தா இந்த விஷயமே எல்லாமே நடக்காது." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல எல்லா ப்ளேமும் போடுறா அந்த அம்மா.
வந்து அவங்க அப்பா சப்போர்ட் பண்றாங்க. "நீ ஏன் எல்லாத்துக்கும் ஹீரோயின்னு சொல்ற? அவ என்ன பண்ணுவா? அவனால கிடையாது. இது அவ உடம்புல ஓடுற ஏதோ ஒரு ரத்தம்னால தான்." அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க. என்ன விஷயம்னு எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. அப்போ வந்து அவங்க அப்பா சொல்றாங்க, "இது உன்னோட ரத்தம் தானே! உனக்கு தானே தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ வந்து இவன் சொல்றான், "என் ரத்தமா இருந்தா நல்லா இருந்திருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு லைன் மட்டும் சொல்றான் அவன். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. என்ன விஷயம்னு தெரியல. மேபி நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ, ஹீரோயின் இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ, ஹீரோயின கிச்சன்ல காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஏதோ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து ஒரு பாட்டில் எடுப்பா. ஜூஸ் குடிக்கலான்னு. அப்போ வந்து ஹீரோவும் அங்க தான் இருப்பான். "குடு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து, "இல்ல நானே பண்ணிக்கிறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவா. ஹீரோ சொல்லுவான், "இல்ல நான் குடு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாட்டிலுக்கு சண்டை போடுவாங்க. அப்போ என்ன ஆகும், தவறுதலா பாட்டில் வந்து கீழ விழுந்துரும். விழுந்து அந்த கண்ணாடி பாட்டில் போல உடைஞ்சிருது. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவா, "நான் தான் சொன்னேன்ல விட சொல்லி, ஏன் இந்த மாரி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப அவனும் சொல்லுவான், "நானும் தானே விட சொன்னேன். நீ ஏன் விடல? அப்போ விட்டிருந்தா இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. கீழயும் உடைஞ்சிருக்காது." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே சொல்லிட்டு 2 பேருமே வந்து அது கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணும்போது, அது வந்து கை வந்து லைட்டா கிழிச்சுக்கும் நம்ம ஹீரோக்கு. பிளட் வரும். அப்போ ஹீரோயின் வந்து பதறுவா, "என்ன இந்த மாரி பண்ற? பார்த்து பண்ண மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோட ஹேண்ட புடிச்சு, கைய புடிச்சு திருப்பி அந்த வாஷ் பேஷன்ல வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுவா. பிளட் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு பேண்டேஜ் போட்டு விட்டுருப்பா. ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின ஒரு செகண்ட் அட்மையர் பண்ணுவான். லைக் லைட்டா சிரிப்பான் நம்ம ஹீரோ. சிரிச்ச மாரி லைக் அத வந்து என்ஜாய் பண்ணுவான். லைக் அட்மையர் பண்ணுவான். நம்ம ஹீரோயின் வந்து கேர் பண்றது எல்லாமே. பட் அதே செகண்ட் ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் வந்து அப்படியே மாறிடுவான். ரூட் பெர்சன் அப்படியே மாறிடுவான். சரி ஓகே இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ ஏன் இவ்ளோ பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து போவான். போறதுக்கு முன்னாடி வந்து அவனுக்கு ஏதோ ஒண்ணு தோணும். ஓகேவா? அ ஹீரோ வந்து நல்ல பெர்சன் தான். பட் ஏன்னா அவன் வந்து அந்த ஃபேமிலி மேல இருக்க ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு மோட்ல இருக்கிறதுனால ஹீரோயின வந்து அவன் கண்டுக்க மாட்டான். பட் ஹீரோயின் பண்ற அந்த நல்ல விஷயம், லைக் ஹீரோ வந்து ஹீரோக்கு அப்பதான் தெரியும். ஹீரோயின் லைக் நல்லவ தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இன்சிடென்ட்ல தான் அவன் தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ அந்த மாரி ஒரு ஒரு இன்சிடென்ட்ல தெரியும்போது அவன் நல்ல பெர்சனா இருப்பான். ஹீரோ ஸ்மைல் பண்ணுவான். அந்த செகண்ட் வந்து இல்ல நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும் அந்த மூடு வரும்போது அவன் அப்படியே டென்ஷன் ஆயிடுவான். அப்போ வந்து வெளிய போலாம் அப்படின்னு போறப்போ ஒரு செகண்ட் நின்னு திரும்பி பார்ப்பான் ஹீரோயின. பார்த்துட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து அதே பாட்டில் இன்னொரு பாட்டில் இருக்கும் போல ஜூஸு. அந்த பாட்டில எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவன் போயிடுறான். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோயின் யோசிப்பா. என்ன யோசிப்பான்னா, அ இவனுக்கு வந்து பொலைட்டா இருக்கணும். அதாவது நல்லதா நடக்கணும். இந்த மாரி டைம்ல வந்து நல்லா நடக்கிறான். வேணான்னு நினைக்கும்போது ரூடா இருக்கான். இவன புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க ஒரு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பா. இங்க அந்த சீன்ல நம்ம ஹீரோ வந்து ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். அப்போ வந்து அவன் ஷர்ட்லெஸ்ஸா இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து உடனே ரூம்குள்ள வருவா. ஹீரோ அவன் ஷர்ட்லெஸ்ஸா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த சைட் திரும்பிப்பா. திரும்பிட்டு சாரி நான் தெரியாம வந்துட்டேன். நீ உள்ள இருக்கன்னு எனக்கு தெரியல. இப்போ உன்கிட்ட சாரி சொல்ல தான் வந்தேன். பட் ஏன்னா நீ இப்படி இருப்பேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நிப்பா. வந்து அதே டைம் வந்து அந்த டேபிள்ல வந்து ஹீரோயின் முன்னாடி வந்து அவன் ஹீரோட ஃபோன் தான் அடிக்கும். ஃபோன் அடிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஃபோன் எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வருவான் ஹீரோயின் கிட்ட. கிட்ட வந்து அந்த ஃபோன் எடுக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோயினே வந்து ஃபோன் எடுத்து கையில குடுத்துட்டு அங்கேருந்து ஓடி போயிருவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. சீன்ல நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஸோ அந்த ஒரு ஆஃபீஸ் ரூம்ல வந்து ஹீரோவும், ஹீரோயினும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆஃபீஸ்க்கு தேவையான ப்ராஜெக்ட் அத பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் போறப்போ நம்ம ஹீரோ நின்னுட்டு கேட்பான், "நீ ஏதோ தேடிட்டு இருந்தியே கிடைச்சதா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்லுவா, "இல்ல எனக்கு கிடைக்கல. பட் அத பத்தி உன்கிட்ட பேசணும் அவசியம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், "உனக்கு அது எப்பவுமே கிடைக்காது. நீ தேடுறது எப்படி கிடைக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நக்கலா பேசிட்டு இருப்பான். ஹீரோயின் சொல்லுவா, "பரவால்ல. என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உன்ன பத்தி நீ யாரு? நீ எங்கேருந்து வந்த நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன்." அப்படின்னு சொல்றான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ, அந்த சித்தி பொண்ணு, அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெண்டு 3 பேருமே ஒரு வாக் போறாங்க. சின்ன வயசுலேருந்து ஒண்ணா தானே வளர்ந்துருப்பாங்க. அப்படியே ரேண்டமா பேசிட்டு ஒரு ஃப்ரெண்டு மாரி வந்து 3 பேரும் வாக் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ அந்த சித்தி பொண்ணு வந்து ஹீரோ கைய பிடிச்சிட்டு தான் நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ ஹீரோயின் வந்து வீட்லேருந்து வெளிய வரா. ஸோ அங்க வீட்டு வெளிய நின்னு யோசிச்சுட்டு இருப்பா. ஹீரோ எப்படிப்பட்டவன்? ஒரு டைம் நல்லவனா இருக்கான், ஒரு டைம் கெட்டவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இருப்பா ஹீரோ பத்தி. இங்கேருந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின பார்த்துருவான். பார்த்துட்டு இங்க எல்லாருமே பார்ப்பாங்க.
அப்போ வந்து அந்த சித்தி பொண்ணு பார்ப்பா. ஹீரோ வந்து ஹீரோயின பார்க்குறத. பார்த்தோன்னே அப்படியே வலிக்கிற மாரி ஆக்டிங் போடுவா. "ஐயோ! வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங் போடுவா. வந்து ஹீரோ வந்து "என்னாச்சு? என்னாச்சுன்னு?" எல்லாருமே கேட்பாங்க. அப்போ அங்க இருக்க ஹீரோயின் வந்து ஓடி வந்து, "நீ ஓகேவா? நீ எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண டச் பண்ணுவா. அதாவது சித்தி பொண்ண டச் பண்ணுவா. அவ வந்து அவ கைய தட்டி விட்டுருவா, ஹீரோயின் கைய. தட்டி விட்டுட்டு, "அ நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன?" அந்த மாரி ரூடா பேசுவா அவ. அப்போ வந்து ஹீரோ வந்து கூட்டு போயிடுவா சித்தி பொண்ண. உள்ள கூட்டு போயிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவான், "நீங்க 2 பேரும் உள்ள போங்க. நான் வரேன். எனக்கு ஒரு வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் உள்ள போகும்போது, இந்த சைடு வந்து நம்ம ஹீரோயின் நிப்பா. நம்ம ஹீரோயின் கிட்ட தான் வந்து பேசுவான். நிறைய விஷயம் எமோஷனலா 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவான், "எனக்கு வந்து ஒரு ஹார்ட் இருக்கு. என்னோட மனசு வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அது வந்து யாருனாலயும் ஃபில் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். இங்க ஹீரோயின் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினும் உள்ள போயிட்டுருப்பா. உள்ள போறப்ப நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டே போவா. மனசு இன்கம்ப்ளீட்டா இருக்குன்னு சொன்னானே அப்படின்னா என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டே போவா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல அந்த வீட்ட தான் காட்டுவாங்க. வீட்ல வந்து ஹீரோயினோட அப்பா, அம்மா எல்லாருமே உட்காந்துருப்பாங்க அந்த ஹால்ல. அப்போ அங்கேருந்து நம்ம ஹீரோ வந்து செம்ம கோவத்தோட வந்து ஹீரோயினோட அப்பா வந்து காலர பிடிப்பான். பிடிச்சு "நீ தானே பண்ண, நீ தானே பாய்சன் பண்ண, நீ தானே அந்த ராட் பாய்சன குடுத்த" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட நம்ம ஹீரோ வந்து அது கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த டாக்டர் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு ராட் பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம ஹீரோக்கு வந்து யார் மேல டவுட் வரும்னா, ஹீரோயினோட அப்பா மேல தான் டவுட் வரும். ஸோ அவள புடிச்சு தான் வந்து அவன புடிச்சு தான் வந்து கேட்டுட்ருப்பான். "நீ தானே பண்ண" அப்படி சொல்லிட்டு. எல்லாருமே வந்து தடுக்க பார்ப்பாங்க. அவன விடு விடு பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க 2 பேருமே. பட் ஆனா ஹீரோ நம்ம விடவே மாட்டான். இடத்துல வந்து எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், "நீ தானே பண்ண எனக்கு கண்டிப்பா தெரியும். நீ தான் கொலைக்காரன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவ தள்ளி விடுவான். தள்ளி விடும்போது அந்த சேர வந்து பட்டு அவங்க அப்பா கீழ விழுவாங்க. அப்போ அந்த சேர்ல வந்து ஒரு பேக் மாட்டியிருக்கும். யாரோட ஹேண்ட் பேக்னா, ஹீரோயினோட ஹேண்ட் பேக். அந்த ஹேண்ட் பேக்லேருந்து வந்து ஒரு பாய்சன் பாட்டில் வந்து வெளிய வந்து விழும். ஸோ நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல பார்த்துட்டு, "நீயா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின பார்ப்பான். "நீயா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கேட்டு இங்க நம்ம ஹீரோயினும் ஷாக்ல பார்ப்பா. பார்த்துட்டு 2 பேரும் பார்த்துட்ருப்பாங்க. அப்போ இந்த எபிசோட் வந்து கம்ப்ளீட்டட் இங்க முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி என்ன ஆயிருக்கும்னா, ப்ரீவியஸ் எபிசோட்ல வந்து அந்த அம்மா இருப்பாங்கல்ல, ஹீரோயினோட அம்மா. அவ தான் பாய்சன கலந்துட்டு, அங்க வந்து ஹீரோயினோட ஹேண்ட் பேக் இருக்கும் அந்த கிச்சன்ல. அந்த ஹேண்ட் பேக்ல வந்து அந்த பாய்சன அந்த பாட்டில மறைக்கணும்னு சொல்லிட்டு, அந்த ஹேண்ட் பேக்குள்ள போட்டுருவா. ஸோ இத வந்து யாருக்குமே சொல்ல மாட்டா. அவ ஹஸ்பண்டுக்கும் சொல்ல மாட்டா, பொண்ணுக்கும் சொல்ல மாட்டா. அவ தான் பாய்சன் கலந்தான்னு சொல்லிட்டு. இங்க வந்து யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த பேக்லேருந்து அந்த பாட்டில் விழும்போது, எல்லாருக்குமே ஷாக் ஆயிடும். பழி ஃபுல்லா வந்து ஹீரோயின் மேல விழுந்துரும். இப்போ வந்து ஹீரோயின் தான் வந்து இந்த பழி பண்ண மாரி. அதாவது இந்த பாய்சன் வச்சு அ இது பண்ண மாரி ஹீரோக்கு ஃபுல்லா டவுட் வந்து இதாயிடும். நம்பவே மாட்டான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 14 கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். See you in the next video. Bye bye.